இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிற எந்த ஒரு மனுஷையும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே எந்த அளவிற்கு நீங்கள் ராப்பகலாய் காத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டி சேரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே நாம இருக்கிறது தான் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமான ஒன்று. அல்லேலூயா. இந்த உலகத்திலே எங்கெல்லாமோ யாருக்கெல்லாமோ நம்ம காத்திருக்கிறோம். ஆனா நம்ம காத்திருக்க வேண்டிய இடத்துல, காத்திருக்க வேண்டிய நபருக்கு என்ன செய்யறது இல்லை, காத்திருப்பது கிடையாது. ஆனா நிதர்சனமானவன் உண்மை என்னவென்றால், நாம் காத்திருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். காத்திருக்க வேண்டியவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நம்ம யாருக்காக காத்திருக்கணும்? கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஏன்னா நமக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த இடத்துல வருவதற்கு முன்பாகவே யார் வந்துடுறார்? கர்த்தர் வந்துடுறார். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்கு எனக்கும் வாக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன்? செவ்வையாக்குவேன். அப்படி என்றால் நமக்கு முன்னாலே போய் நம்ம எந்த காரியத்துக்கு புறப்பட்டு போகிறோமோ, எங்கே புறப்பட்டு போகிறோமோ அந்த காரியத்துக்கு முன்பாக, அந்த இடத்திற்கு, அந்த சூழ்நிலைக்கு நமக்கு முன்னால் அவர் வந்து என்ன பண்றாரா, எல்லாவற்றையும் சரி செய்து வைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். நாம கூடி வருவதற்கு முன்பாகவே அவர் இங்கே வந்து சகலத்தையும் சரி செய்து வைக்கிறார். அல்லேலூயா. யார் யாருக்கு எதை கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பேசணும் என்பதை குறித்து தேவன் திட்டம் பண்ணி வைக்கிறார். தேவனுடைய திட்டம் இல்லாதபடி, தேவனுடைய சித்தம் இல்லாதபடி எந்த ஒரு காரியமும் அணுவேதும் அசையாது. ஆமென் சொல்லுங்களேன்.